2026 தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கும் நிலையில் அவருடைய கருத்துக்கு அரசியல் தலைவர்கள் எதிர்வினை ஆற்றியுள்ளனர். கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நீங்க எடப்பாடி தான் தெரியும். சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கூட்டணி ஆட்சி. ஆமா, எடப்பாடி கேட்டீங்களா? திரும்பவும் ரீட்ரேட்டட். இது வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அப்போ அதிகாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டீங்க நீங்கள் போய் யார்? எடப்பாடி பழனிசாமி. அது என்ன சொன்னார்? திரும்ப அவர் லோக்கல் பாஷையில் திரும்ப கூட இல்லை, திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்கன்னாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், திரும்ப பழனிசாமிட்டே போய் கேளுங்க. திருப்பி கேளுங்க. ஐயா நீங்கள் என்ன ஐயா அப்படி சொன்னீங்களே, திருப்பி அவரே சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க. ஐயா அமித்ஷா வந்து இன்னைக்கு வந்து மதுரையில் வந்து அதிமுக தலைமையில் ஆட்சி, பாஜகவும் அதிமுக கூட்டணி ஆட்சி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு. சரியாக தான் சொல்லியிருக்காரு. பாஜகவுடன் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து வாய்ப்பு அதெல்லாம் சொல்ல தெரியாது. அவர் சொன்னது முதல்ல சொன்னது சரி. அப்படி வந்தா நல்லது தாங்க. கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம். மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம். தப்பே அப்படியே ஆளுங்கட்சியே தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம். நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு. இல்ல, சாத்தியம் இருக்குங்க. 2026 அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. முதலாவது அவர்கள் ஆட்சியை தோற்கடிப்பது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அவர்களுடைய கட்சியில் கூட்டணி உருவாயிருக்கா, அது கடைசி வரைக்கும் இருக்குமா, தனித்த ஆட்சியா கூட்டணி ஆட்சியாங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திமுக கிட்ட வரட்டும். முதல்ல அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். அதிலேருந்து தான் இவர்களுடைய கனவு. அவ்வளோதானே தவிர ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்காங்க. பேசும்போது நான் சொன்னேன், மிக முக்கியமாக ஏன் வந்து இன்னும் முருகன் கோயிலுக்கெல்லாம் வாங்க, ஏன் இன்னும் திமுக இருக்க எல்லாரும் கட்சியை வச்சு நீங்கள் ஏன் இன்னும் கிளர்ச்சி ஆரம்பிக்காமல் இருக்கீங்கன்னு கேட்குறாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.